பிரைஸ் லார்ட் 18 ஏப்ரல் 2024 தேவனுடைய வார்த்தை குறித்து பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்குள்ள நீங்க மிகவும் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். பிகாஸ் யூதா 1வது அதிகாரம் 1வது வசனத்துல மிகவும் அழகாக வேதத்துல குறிப்பிட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமாகிய உங்களுக்கு எழுதுகிறதாவது, ஆகையினால அனுதினமும் நாம் ஒவ்வொருவரும் தேவனாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் அநேகராக இருந்தாலும் கர்த்தருடைய அழைப்பும் ஆரோனை போல ஒருவனை அழைத்தாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துல நிலைத்திருக்க முடியாதுன்னு சொன்ன தேவனாய் கர்த்தர் உங்களை அழைத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களை நம்ம இவ்வளவும் பார்த்து கொண்டிருந்தோம். தட் மீன்ஸ் ஆகாய விருவையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்து மச்சங்களையும் திரள் திரளாக தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு அழகாக சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம். தென் ஊரும் பிராணிகள், பறவைகள், பட்சிகள் என யாவற்றையும் மிகவும் அழகாக இந்த இயற்கை செல்வங்கள், மரம், செடி, கொடி, புல், பூண்டுகள், தென் மனித குலம் உங்களையும் என்னையும் கூட தேவனாய் கர்த்தர் எவ்வளவு அழகாக பார்த்து பார்த்து சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்த்தோம். ஹல்லேலூயா. தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இதோ தாவீது சொல்லுகிறார், தகப்பனே என்னுடைய கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. என் தாயின் கருவுல நான் கருவாக என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு உங்களுடைய புத்தகத்துல எழுதி இருக்கிறதுன்னு சொல்லி மிகவும் அழகாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆகையினால தேவனுக்கு அறியாமல் உங்களுக்கு எந்த தீதும் வராது. தேவனுக்கு அறியாமல் எந்த நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய கரத்திலிருந்து தான் நமக்கு நன்மையும் கிருபையும் வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகையினால அனுதினமும் தேவனுடைய கண்கள் உங்கள் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தானே சொல்லுகிறாரு, உன்மேல் என் கண்ணை ஊத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. பிரயோஜனமானவர்களை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அநேக காரியங்கள் ஆலோசனை இதோ இல்லாமையினாலதான் அழிந்து போகிறது, விருதாவாக போகிறது, தோற்று போகிறது. அதனால ஆலோசனை மிகவும் நல்லது. அது கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கேட்பது ரொம்ப ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயம். அதுதான் நமக்கு அந்த காரியங்களை வெற்றி ஜெயத்தை கொடுக்கும். பாருங்க,